சூரிய வெளியே தெரியுது. அது மூஞ்ச பார்த்தாரா? உன் மூஞ்சி மாரி இல்ல. ஏன் மூஞ்சாடி அட கண்ணு அடியாடி ஏன் மூஞ்சாடி அடிக்குது? நேத்து உன் மாமியா வந்தா எதிர்க்க. நீங்க உன் பொண்டாடி வர எதிர்க்க. அவன் மூஞ்சி எப்படி தரமாக்குது? சேனக்காரங்க சுத்து பாருங்கடா. ஏன் நேத்துக்கு தோற கண்ணு வரைக்க மாட்டேங்குது. அடி வாங்கறதுக்குனே அவங்க அம்மா பெத்து போட்டு வச்சுக்கிறா. ஊர்ல அடி வாங்கறதுக்கு. என்ன பண்ணுவே? இல்ல உன் முகமா இருக்குது. ஆமாடா தமிழ்நாட்டு பையா. ஏய் அவங்க மூஞ்சி பார்த்தா சேனக்காரங்க சுத்து அடமாக்குதுடா. அதான் சித்துமா. ஏய் பையா போ. ஏய் ஆனா மச்சான் வந்தா. அட டே பையா கூட அப்படிக்கா போறா என் தம்பி அடிச்சுக்கிறா. நீ வர அப்படிக்கா போறா அந்த பச்சை துண்டு மகாராஜா என்ன மகாராஜா கிட்ட கொஞ்சம் தள்ளியா பேசுறா. அடி தெரிஞ்சா அடி தெரிஞ்சா எவனோ ஒடியாந்தா கரகாரி சுத்தனா கேட்காத கேள்வி ஈத்து போட்டு வாரனே இவன் ஒரு அப்படி பொந்துட்டு போனடா. நீ ஒரு அப்படி பொறுத்திருப்பியா? நான் ஒரு அப்படி தானே பிறந்தேன். உங்க அப்பா யாரு? தாளடிக்கிறாரு அவருதான். அப்படி எங்க அம்மா பால போடுறாரா? ஒரு ஆப்பிளுக்கு பிறந்தவனு கேக்குறான் அவனை பையன். அது ஒண்ணுதான் கேட்கணும். காட்டு காட்டு கண்ணாட்டி அவன் ஒரு ஆப்பிளுக்கு பிறக்கலாம். சரி மாமா ஒரு ஏய்
நீ ஒரு அப்படி ஏன் ஜாட தெரியலடா உனக்கு தெரியலடா தெரியலடா உனக்கு தெரியுதா தெரியுதா இல்லையா இல்லையாடா தெரியுதா இல்லையா தெரியுதாடா ஏய் 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 நான்டா அப்படி சொன்னா இரு அவ வாப்புலன்னு சொல்றேன் ஏன்னா ஒரு அத்தாச்சி இருக்கணும் ஏன்னா ஒரு புகைதாடர் இருக்கணும் எதுவுமே இல்லையா இரு நீ இங்க இருக்க அவ எப்படி போறாங்க எப்படி ஏடா இப்பயாடா போறதா இப்பயா போறதா ஏய் உன் வயசு என்னடா 19 வயசு ஆகுது 19 வயசுல நீ ஆடுறதுக்கு வந்து என் கூட பாரதி கொடுத்து ஆடுறதுக்கு 2000 எதுல போறது 2006 போறதா வீட்டுக்கு வரவே மாட்டாங்களா 2006ல போறதான் ஆமா அது 2005ல எங்க ஆடுறோம் பண்ருட்டி ஆடுறோம் ஆமா அப்ப நீ ஆடுறதுக்கு வந்துட்டேன் எப்படி அவன் போறதுப்பா ஆடத்துக்கு வந்தா அவன் வீட்டுக்கு போக மாட்டோமா நான் தான் போனேன் ஏய் ஏடா வா தப்பு புள்ள அடிக்குடா ஏய் இங்க ஒரு ஆளுங்கற ஆகாசமே குப்புனுக்கு ஓயாயி மாதிரி உட்காரு ஏய் இது நாடகமா இல்ல அண்ணன் சண்டியா அதேதான் பாவடா ஏய் இங்கடா ஏய் ஏய் வாடா ஏய் கரெக்ட்டா ஏய் அடி வாடா என் ஊர்ல இது மாதிரி கும் ஏய் அது வாடா ஏய் எனக்கு நல்லலா இந்த சபைக்கு சபை ஆமா இந்த வீடு சபை லட்சுமி இந்த சபைக்கு ஆமாங்க வணக்கம் ஆளை பார்த்த வணக்கம் ஆச்சரிக்கிறேன் அது எவன்டாசுரன் இல்லையா கம்னூர் பேத்துக்கு என்ன பேரோ ஜவர்நாசுரன் ஆடுங்க சோர்ணாபுரி ஆண்டு வரக்கூடிய சோர்ணாபுரி ஆண்டு வரக்கூடிய ஜவர்நாசுரன் எவன்டாசுரன் ஏய் எவன்டாசுரன் பல்லு கொட்டி ஜவர்நாசுரன் ஆமா என் இடத்தில் என்ன இருக்கு தெரியுமா எங்க எப்படி தெரியும் ஏய் முகார சேர நம்பர் இருக்குது ஏ பையாத்த மூஞ்சிடா அடிக்கார் மாதத்தை விட்டுங்க அப்ப உங்களுக்கு என்ன குறை ஒரே ஒரு குறை சேரான இந்த முகாரத்துக்கு ஏய் அவங்க லைஃப்ல ஒரே குறை தான் என்ன குறை பிரஷ் வாங்க காசு இல்ல பள்ளி கலக்க மாட்டோம் அவங்க நான் அழகிறது இல்ல பள்ளி கலக்க மாட்டோம் ஐயோ நான் தடிக்குது அவங்க ஒண்ணா இருக்கீங்க ஏய் என் நிலத்து 5 லட்சம் போறீங்க பஞ்ச கல்யாணி உதவுங்களா உதறீங்களா ஆமா ஏய் ஆண்டாங்க பீபா என் நிலத்திலே 5 லட்சம் வந்து பஞ்ச கல்யாணி உதவு இருக்கு அதெல்லாம் பண்ணு அதெல்லாம் இருக்கட்டும் என்னோட பலாய்க்கிறேன் தெரியுமா ஒரு பலாயிரமா ஏய் அட மேரிக்கு மேரிகிரி மையை என் வாது
சொல்றா. மேல்கிரி மலை எவரா சொல்ல இருந்தா பீமன் சொல்லுவோம் ஐயா டேய் நம்ம நாடு தேடி வீடு தேடி எவ்வளவு பீமன் ஒருத்தன் வந்துக்கிறான் பீமனா வந்திருந்தா பாதை மணிஞ்சிட்டு வேண்டிமான வரத்தை வாங்கி போக சொல்றான் ஒரே வாரம் ஐயா அவன் வந்துட்டா நீ பாதத்தை பண்ணிட்டு என் வாயில பிரஸ் விட்டு போங்கறான் ஏய் ஏய் நானடா ஓம் பாதத்தை பண்ணிருது எதுக்குடா வந்த ஏய் எதுக்கு வந்த உன்னிடம் இருக்கக்கூடிய பஞ்ச கல்யாண குதிரை எனக்கு வேணும் ஏய் பஞ்ச கல்யாண குதிரை யார் விட்டு குதிரை யார் கேக்குறா யார் கேக்குறா யாரா மச்சான் ஏய் அரப்டா ஏய் ஓய் சுவா ஏய் என்னடா என் நிலத்துல இருக்கக்கூடிய பஞ்ச கல்யாண குதிரை உனக்கு தர முடியாதா உனக்கு உனக்கு என்ன சொன்னா உங்ககிட்ட பேசுறான்ல முகத்துல அவன்கிட்ட பேசலாமா முகத்துல பேசலாம் உங்ககிட்ட பேசுறான்னு சொன்னா மிஸ் இருக்கலாம் சண்டை போட்டு தான் ஆகணும் அதேதான் நானேன்றேன் டேய் 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 அப்படி போங்க ஃப்ரீயா மைதான டேய் குளுக்கு முடியாதா ஏன் மகாராஜா உன்கிட்ட சண்டை போறாச்சியா இவங்கிட்ட அதிக பழங்க தெரியுமா உனக்கு அதை பத்தி ஐயோ போட்டாங்க ஏய் ஏய் சண்டை நிறா ஏய் ஏய் சண்டை தானே ஆமாடா ஐயா பெரிய மயிராணி இல்லங்க குதிரை கட்ட கொடுக்க மாட்டேன் குதிரை தானே வேணும் அது ஒன்ன சொல்லி குத்த கிடையாது எடுத்துட்டு போங்க. அது ஒன்ன சொல்லி குத்த கிடையாது உன் சேர்க்க அப்படி வந்த வழி வந்த வழி சரியில்லைங்க நான் படுறது ஏன் தொழில் வந்து சொல்லலாமா அந்த நெல்லும் பாயத்து வழியா வந்திருக்கலாம் குதிரை எங்க குதிரையா குதிரையா குதிரை பீத்திட்டு போய் ஏய் ஒண்ணு தின்ன போகாது ஓட்டு 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 ஐயா எங்களுடைய குதிரை உங்களுக்கு தானமா கொடுத்த மாதிரி சொல்றேன் தானமா கொடுத்த அம்மா தாராளமா கொடுக்குறேன் உங்களுக்கு ஏங்க உங்களுக்கு சண்டை போட்டு தோத்துட்டுட ஆமாங்க அப்ப நீ குடுக்கறது தாராளமா நீங்களே எடுத்து வாரி கொடுக்குறேன் ஐயா தப்பு கேட்ட உடனே கொடுத்தா பெருந்தன்மையா கிடக்கலாம் ஆமா சண்டை போடுதான் தோத்த ஆமா ஆமாங்க குச்சா குதிரை போட்டா ஐயா குதிரை நான் போட்டு பார்த்தா ஐயா குதிரை குதிரை மாங்காய் மரத்துக்கு மேல போகுங்க சரி மாங்காய் பேச
காசிமா ஒரு பட்டு தாண்டி நீங்க போகும்போது அவருக்கு அந்த கூட போவாங்க. ஐயா என் குதிரைய என் கண்ணே வந்து ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த போலா இருக்கட்டும். ஆகட்டும் போலாமா? போலாம். அந்த இலக்கே வார்த்தை பிரகாரம் குதிரையை கொண்டாந்து ஒப்படை பஞ்ச கல்யாணி குதிரையை கொண்டு வந்து விட்டாய். சரி ஆகட்டும். நான் பார்த்து கொள்கிறேன். பாக்குறியா? டேய் மந்திரி, எப்படி என்றால் இந்த பஞ்ச கல்யாணி குதிரையை கொடுத்து அனைத்து பொன் பொருள் பூஷணங்களை திரட்டி வரும்படியாக கட்டளையிட வேண்டும். ஆமா. யார் அனுப்பணும்? தம்பி அர்ஜுனா என்னுடைய நடு பிறந்தவன் விஜய காண்டிபனை அழைத்து அண்ணவனை கொடுத்து அனுப்பினால் விஜய காண்டிபாத்தார் பாரு.
ஏடா மாத்தி அவனா ஆத்துட்டான் நம்ம மணி 3 மணி வச்சா அதானே ஐயோ இந்த நேரத்துல எவனா அவுத்துறா பசி எடுத்து நான் இப்பி காலை பேர் அழுது வரேன் தெரியலடா ஆஹா. ஏ பையா கூனா மசத்து ஒரு ஜான் வயிறே இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே நீ கலாட்டா 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 மைதாமாவே இல்லாவிட்டால் ஒரு ஹோட்டலிலே நீ பரோட்டா மைதாமாவே இல்லாவிட்டால் ஒரு ஹோட்டலிலே நீ பரோட்டா மைதாமாவே இல்லாவிட்டால் ஒரு ஹோட்டலிலே நீ பரோட்டா டேய் ஓ இவன் யாரு வந்து என்ன வச்சு வர மாதிரி ஓதுறான் டேய் குப்பா ஓ எவனு தெரியாடா ஓ அவரே கூடு வளர்த்து போறாரு அத குட்டுற குட்டு கூடு வச்சிராரு அச்சாரு பாரு மகாராஜா வணக்கம் வணக்கம் நாங்க வணக்கம் போட்டு அனுப்புறலங்க மகாராஜா வணக்கம் மகாராஜா தம்பி தமிழ்காங்க மாதா பிதா குருதேவ் குருதேவம் மாதா பிதா குருதேவம் குருதேவா இப்ப சபைக்கு இந்த சிறுவன் ஒரு கோரி வணக்கம் 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 யாரை உத்து பார்த்தா விளக்கம் தெரியும் மேடம் ஏன்னா இவர் மனம் வந்தாரு அடிச்சாரு யாரு கேட்டாங்க அது எப்படி எனக்கு 32 அழகு 11 நாமதேயம் 11 நாமதேயம் 32 அழகு எப்படிங்க முதுகுல மச்சராக பல்லுல பரிசு வீணை காலத்தில் செந்தாமரை காலிலே துளசி மாலை தொப்புல அமர்ந்த கலசம் நயனவி பார்வை குப்பா 32 அடிக்கடா முன்னிலை பின்னாடி பார்த்து செந்தாமரை ஆமா அவருடைய பார்வையோ பள்ளியில் பரிசு நயன விழி பார்வை அவருடைய பார்வையோ நயன விழி பார்வை ஏடா நயன விழி பார்வைன்னு சொன்னா அது எப்படி அது அவர் கேட்டு தெரிஞ்சிராரு அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்ப நல்லா இருந்தவன் அவனை அடிச்சு உள்ள அனுப்பிச்சிட்டு அவன் சூழ்நிலை இருந்தான் அடிக்கலாமா நீ ஓ நயன விழி பார்வை ஒரு கல்லு மேல சேலை இருந்தா அது கல்லா இல்ல பெண்ணா சும்மா தொட்டு மனார் உண்மையா போய் தெரியாது பின்னாடி பாரு அது மட்டும் உண்மைதான் கண்டிப்பா இந்த மச்சான் போடா மாத்து கொடு ஏய் சரி வாடா ஏய் கம்மிடா விடு ஏண்டா இருடா ஏண்டா ஒரு கல்லு மேல சேலை இருந்தா அது சரி விட்டு பேசலாம் ஒரு கல்லு மேல சேலை இருந்தா அது கல்லா பெண்ணா நம்ம தொட்டு பார்க்க தொடுதால குஷியா யாரு
எனக்குங்க. அவர் துரத்தே இல்லடா அப்படி உட்கார்ந்து இருக்க. ஏய், 32 நாளாகுது. 32 நாளாகுது. அப்படி பிறந்தேன். ஆனா, என்னை பெற்றெடுத்தார்களப்பா. நான் குந்தாதேவி. நான் குந்தியம்மன் என்று அழைத்த பாவம். அப்படி பிறந்து 32 நாளாகுது. ஆமா. 11 நாமதேவம். அப்படி படைத்து படைத்து. அப்படி இருக்க என் பங்காளி இருக்காங்க. ஆமா. அவங்க யாராவது பிறந்தாங்க? யாரு? திருநாட்டு மன்னனுக்கு, காந்தாரி அம்மனுக்கு, அம்மனுக்கு பிறந்தவர்களோ பிறந்த பிள்ளைகளோ ஒரு 100 பிள்ளைகள். 100 பிள்ளைகள். அது ஒரு 100 பிள்ளைகள் பிறந்து ஆஹா. ஏய், அவர் ராஜாக்களா ராஜாக்குளம். துரியோதனனை சேர்ந்தார். ஆமா. மொத்தம் 105 105 பிள்ளைகள். ஆமா. பங்கு பங்காளிகள். சைலண்ட் எங்க வண்டி ஆஃப் பண்ணுங்க எல்லாம் மொத்தம் ஆ. 105 பிள்ளைகள் பிள்ளைகள். ஆமாங்க. அதுல பங்கு பங்காளிகள் சண்டாள துரியோதனன் அவர் ராஜாக்களை அவர் ராஜாக்களை கொல்ல வேண்டி பலவிதமான சூதுகள் செய்து செய்து பார்த்தோம். என் மாமா கோபால கண்ணா அருளால அவர் ராஜாக்கள் தப்பித்து வந்தோம். அப்படி தப்பித்து வந்த தருணத்தில் அவர் என்ன தெரியுமா செய்தார்? அவர் ராஜாக்களை அழைத்து சூது பாடியாடி அது சூது பாடியாடி அடே ராஜாக்களே 12 ஆண்டு வனவாசம் 12 கேவாசம் கைத்து வந்தார். நாட்டை நாடு தருணம் தருவேன் தெரியும் ராஜாக்களே பலவிதமான சூது செய்து பார்த்தார். அப்புறம் சூது பாடி ஆடி நாடு ராஜ்யம் பறித்து 12 ஆண்டு வனவாசம் 1 கேவாசம் கைத்து வந்தா நாடு கட்டளையிட்டார். அதுபடியே 12 துளைத்து 1 கேவாசம் கழித்து இப்ப ஏய் அப்படி பிறந்து ஏய் 12 ஆண்டு வனவாசம் 12 கேவாசம் கைத்து வந்தா நாட்டை தருணம் கட்டளையிட்டார். அவன் வார்த்தைப்படியே முதல் வனம் என்ன வனம்பா? சூரியவனம் முதல் வனம்பா சூரியவனம் சூரியவனம். அப்ப வேதவாசர் வழி வந்தார். அவர் ராஜாக்களே ராஜாக்களே அவர் ராஜாக்களே ஒரு காலத்து காலத்து பாரதம் போர் நடக்கலாம் ஏற்படலாம் ஏற்படாமலும் போகலாம். அதனால பரமகுண கோரி தபஸ் செய்து பாஸ்தோல கணியம் சிறுமு காலம் பெற்று வந்தார். அவர் ராஜாக்களுக்கு வெற்றி. ஏய் அப்ப ராஜா பாத்து சொல்றார் ஏய் யாராவது பரமகுண கோரி பாஸ்மத கணியம் சிறுமு வாழையத்து யாரா பெற்று வர வேண்டும் அப்படி சொன்னாரு. அப்ப தர்மராஜ் போலாம் போய் பரமகுண பார்த்து பாஸ்மத கணியம் சிறுமு வாழையத்து வாங்கிட்டு வருவாரு. வரவேல யாரு யாசனை கேட்டா கொடுத்துருவாரு. பீம போலாம் பரமகுண வந்தா பாப்பாரு. வரல கையில மலைய தோல் கொடுத்து தூக்குவாரு. அப்ப நகுல சகாத சின்னவர்கள் அவங்க போக முடியாது. அப்ப யாரு ஐயா ஏய் அப்பல ராஜாக்கள் என்ன நியமித்தாங்க? என் நாடு பல்ல கலத்து விட்டு அப்படி என்று பரமகுண கோரி தபஸ் செய்து பாஸ்வாத கணியம் சிறுமு வாழையத்து பெற்று வந்தோம். பெற்று வந்து 12 ஆண்டு வனவாசம் 1 கேவாசம் கைத்து வந்து நாட்டை கேட்டோம். நாட்டை கொடுக்க மறுத்தார். 18 18 சண்டை வைத்தார். சண்டை ஏற்பட்டு அந்த 18 18 சண்டையில என் அண்ணனுக்கு பீமாச்சி துரியோதன தலையை முறித்து பத்தினி பாஞ்சால குந்தல முடித்து இப்ப 31 நாளாவது இந்த அக்ஸ்தாவரத்தை அர்த்தா செய்துகிறோம். கல்வி அமைச்சர் எந்த குறைபாடும் இல்லை. சந்தோஷமா இருக்கு. என்னுடைய மனைவி சுபத்திரை நாகக்கணி புது சுபத்திரா புது சுபத்திரா கல்வியாக்கிய புது சுபத்திரா புது நாகக்கண்டி அதனால எனக்கு அம்மாக்கா ரொம்ப தெரியும். இப்படியாக அர்ஜுன மனைவி சுபத்திரா இருக்க இதோ சுபத்திரை தருப்பா
Hey!